ஹே கைஸ், இப்போதைக்கு ஸ்பாட்லைட் அண்டரில் ஸ்பாட்லைட் கீழே இப்போதைக்கு நம்ம எக்கோ சீரியஸ் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் அதோட பிரேக் டவுன் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அதோட ஸ்பாய்லர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ கன்ஃபார்ம் எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இதை ஸ்பாயிலிங் ஃப்ரீயாகவே நான் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கன்ஃபார்ம் இதில் நிறையா ஸ்பாய்லர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த சீரீஸை பார்க்காட்டி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம அக்கு வேறு ஆணி வேற நான் கண்டுபிடிச்ச சில பேர் எஸ்ஏ, நான் இது ஜஸ்ட் ரிவ்யூ மாதிரி இருக்காது, ஒரு எஸ்ஏ மாதிரி இதை வச்சுக்கோங்களேன். ஸோ பேச நான் வந்திருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் பார்க்கலாம், வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஏக்கோ ஆக்சுவலி இந்த சீரீஸ் நம்ம மாரில் வரப்போகிற முதல் ஒரு என்ன சொல்கிற டிவி மெச்சூர்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எக்கச்சக்கமான பிளட் அப்படி இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா ட்ராடெவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ட்ராடெவில் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் அப்படி இருந்துச்சா கேட்டிங்கன்னா கிடையாது தான். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் குட், பட் இட்ஸ் ஓகே. இது பேடும் கிடையாது, குட்டும் கிடையாது, ஆவரேஜ் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நீ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஓரளவுக்கு இங்கே ரத்தம் தெரிக்கும். நம்ம மார்வலில் காமிக்காத ரத்தம் 2 ஷாட்டில் நினைக்கிறேன். ஒரு ஷாட் நம்ம கிங் பின் அடிப்போம், இன்னொரு ஷாட்டில் நம்ம அந்த கேட்ரியா இறக்கும் போது ரத்தம் வரும். பட் மோஸ்ட் ஷாட்டில் ரத்தமே வராது. ஆனால் அந்த ஓப்பனிங்கில் த ஃபாலோயிங் கண்டென்ட் மெச்சூர்டு அப்புறம் போடப்பட்டிருக்கோம். இதை பார்க்கும்போது இந்த மீம் தான் நான் வருது, இந்த மீம் நான் பார்த்தேன், இந்த மீம் தான் நான் வருது. ஸோ அந்த மாதிரி தான் கம்மிக்கப்பட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக நான் கன்ஃபார்ம் ஒரு விஷயத்தை பாராட்டி ஆகுவேன். நம்ம ஏக்கோ அவங்களோட கேரக்டரை வெல் டெவலப்பாக கூட்டி பண்ணது. ஸோ கன்ஃபார்ம் நான் ஒரு சீரீஸை எடுக்க போகிறேன், ஏனோட கேரக்டர் எழுத போகிறேன் எழுதாமல் அந்த கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க் கன்ஃபார்ம் போச்சு. ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து 4th எபிசோட் வரைக்குமே நம்ம கன்ஃபார்ம் நம்ம எக்கோவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்க் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் இந்த சீரீஸ் ஜெயிச்சிருச்சு. ஸோ கன்ஃபார்ம் ஒரு ஃபீமேல் லீடை வச்சு இப்போதைக்கு எக்கச்சக்கமான கிரிஞ்சான ஷோஸ் வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷியல்க் அண்ட் மார்வல்ஸ். பட் அதை இது தூக்கி கன்ஃபார்ம் ஓவர்டேக் பண்ணிச்சு. ஸோ மார்வல்ஸ்லாம் வெறும் போஸ்ட் கிறிஸ்டின் அதுக்காண்டி மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பட் இது அப்படி கிடையாது. கன்ஃபார்ம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ நிச்சயமாக அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்கோ கேரக்டராக டெவலப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் செம்மையாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே டாப் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பனிங் நம்ம ட்ராடல் வருவார், அவர் ஃபைட் பண்ணுவார். ஸோ அந்த கொரியோகிராஃபி அதெல்லாம் பக்காவான ஒரு கொரியோகிராஃபி. பட் அதுக்கப்புறம் நம்ம ட்ராடல் எப்படா வருவார் நம்ம எங்கே வச்சிட்டாங்க. கன்ஃபார்ம் நானுமே இந்த சீரீஸ் முடிவு வரைக்குமே 5th கடைசி எபிசோட் கடைசி நிமிஷம் வரைக்குமே நம்ம டேடில் வந்துட மாட்டாரா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் நம்மளை ஏமாந்துட்டாங்க. ஜஸ்ட் அவரை காமிச்சு உள்ளே உட்கார வைக்க மட்டும் தான் அவர் யூஸ் ஆகுதா தவிர அவருமே இந்த ஸ்டோரிக்கு பெருசாக டெவலப் பண்ணல. அண்ட் நம்ம கிங் ஃபின். ஸோ நிச்சயமாக நான் காமிக்ஸ் சரி நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸை சரி கன்ஃபார்ம் கிங் பின்னோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரோட மேசிவ் கேரக்டருக்கு நான் அடிமைந்தேன் அப்படி சொல்லி. ஏன்னா அவர் மேசிவாக இருப்பார். காமிக்லாம் அவர் வந்தாலே ஒரு மேசிவ் ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வர இந்த சீரீஸ்க்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணாங்க, நம்ம தேனோஸ் மாதிரி நம்ம கிங் பின் இருக்க போகிறாரு அப்படின்லாம் மென்ஷன் பண்ணாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேனோஸ் மாதிரி அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு நிறையா லீக்ஸ் நிறையா இன்சைடரே பேசியிருந்தாங்க. நான் சான்ஸ் இருக்க போகிறாரு, ஸோ பயங்கரமாக இருக்க போகிறாரு அப்படி காமிச்சாங்க. இதுதாருங்க உண்மையிலே சீரீஸில் அவர் எப்பப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் ஒரு டென்ஷன் அண்ட் ஒரு பயம் இருந்துச்சு. பட் நெட்ஃப்ளிக்ஸ் அளவுக்கு இல்லையோ அந்த ஒரு ஃபீல் தான். ஸோ இப்போதைக்கு தப்பு தான். இந்த சீரீஸுமே நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நான் அவங்க வேறு மாதிரி எடுத்தாங்க, இது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இது நம்ம டிஸ்னி கீழே வர்றது. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதான். பட் என்ன பண்ணுறது, நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக அதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருது. நிச்சயமாக அதை நான் நினைக்கிறேன். பட் கிங் பின் கேரக்டரை கன்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் ஏதோ என்ன சொல்கிறது, என் கூட இருந்துடுமாயா ஏன்னா அவர் என்ன சொல்கிற அப்பா மகள் எமோஷனமாக இருந்துச்சுங்க. ஸோ ஒரு வில்ல மாதிரி இல்லை, என் கூட இருக்கவே இல்லை மாயா அப்படின்னு அவர் மெட்டோ நினச்சேன். பட் அப்படி கிடையாது. நான் அவனை மிரட்டணுன்னா உங்கள் அப்பா அம்மா கடத்தி வச்சுட்டா போதும் அப்படின்னு ஒரு கதை போயிட்டு இருந்துச்சு. இது என்ன புரியவே இல்லை எனக்கு. உங்களை கடத்தணுன்னா அவங்க அப்பா அம்மா கடத்தணும். இது நம்ம தமிழ் படத்தில் வர அந்த டிஆர் மேலே இருக்குது சம்திங் ஆட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அது கிடையாதுங்க. ஸோ அவரை பிடிச்சி நம்ம மாயா வந்துடுவாங்களா? கடைசியில் பார்த்தா அந்த மாயாவோட குடும்பமே தூக்கி கூட பார்த்துக்கலாம். நம்ம கிங் பின் ஒரு மேசிவாக நம்ம ட்ராடல் அவர் இவ்வளோ பெரிய ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், எக்கச்சக்கமான டெக்னிக் தெரியும். அவருக்கே ஒத்தி நிற்பார் நம்ம கிங் பின். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் நம்ம கிங் பின் இது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் இப்போதைக்கு கேனான்னு. ஸோ கன்ஃபார்ம் அப்போ நம்ம அவ்வளோ ஃபைட்டை பார்த்துறோம். கிங் பின் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பொண்ணுன்னு தோற்று போகிறாரா? அது மட்டும் இல்லாமல்
அந்த சின்ன பொண்ணு நம்ம மாயா அசால்ட்டாக அவங்க பவரை யூஸ் பண்ணி நம்ம கிங் பின் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அவங்களோட சைல்டு ட்ராமா கூட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் நம்ம கிங் பின் மாட்டார், அவர் வெளியே வந்துடுவார். பட் அது பண்ணாங்க. அடுத்த செகண்ட் டே மாயா தூக்கி முடிச்சிருந்தாருன்னா நம்ம கிங் பின் ஒரு மேசிவாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் மாயா நான் போகிறேன் சொல்லிட்டு அவர் கூட காலக்கார போயிட்டே இருக்காரு. என்ன இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் மாயா தேடி தான் வந்தார். ஸோ அதை பண்ணாமல் போயிட்டார். அப்போ இதுக்கு தேடி வரும் இந்த 4 எபிசோடு கிங் பின் காமிச்சாங்க. இதுக்கு என்ன ஸோ இப்படிலாம் பார்த்த எக்கச்சக்கமான பிளாட் ஹோல்ஸ் கன்ஃபார்ம் இந்த சீரீஸில் நிறையாவே இருக்குது. நம்ம கிங் பின் உணவு காமிக்கப்படல. பட் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் நம்ம கிங் பினை அடுத்த மேராக அந்த அறிவிக்கிற சீன்லாம் உண்மையில அதெல்லாம் பக்காவான சீன். ஸோ அதுக்கு கிங் பின் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது நல்லா அமைய வேண்டிய சீசன். ஆனால் நான் இவ்வளோ ஆக்சுவலி இதுக்கு ரிவ்யூ போடணும்னு நினச்சேன். பட் கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து இந்த சீரீஸை வந்து கிட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ட்ராகன் ஈக்குவலாக கம்பேர் பண்ணேன். நான் அப்படி நினச்சி பார்த்தேன். அது போட்டால் பின் சீரீஸ் வேறு. ஸோ ஒரே உட்காந்து 5 நிமிஷத்துலேயே பார்த்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. கன்ஃபார்ம் 4 எபிசோடுங்க. எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 கன்ஃபார்ம் 4மே பெட்டர் செம்ம. ஆனால் எபிசோட் 5ல் மொக்க பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம என்ன சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணாங்களோ அது இதுக்கும் பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் 4க்கு சூப்பராக இருக்கும். கடைசி அந்த 6 எபிசோட் ரொம்ப மொக்க பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எது தெரியாமல் போய்ட்டு நம்ம நெக்ஃபீரி போயிருப்பார். அதே மாதிரி இதே காமிச்சிட்டாங்க. ஸோ அதான் நம்ம ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ இன்னமும் இதை வந்து வெல் டெவலப்பாக காமிச்சிருக்கணும், சூப்பராக பண்ணியிருக்கணும். பட் பண்ணலை. ஓகே மேபி பட் மாலோட ஒரு மிகப்பெரிய போல்டு மூவுக்கு நான் வந்து கன்ஃபார்ம் பாராட்டியே தேடுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபேன்ஸாக அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குவாலிட்டி ஓவர் குவாலிட்டி அப்படின்னு அந்த கான்செப்டை இப்போதைக்கு அவங்க கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக இதுக்கப்புறம் நல்ல சேஸ் நம்மளுக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கன்ஃபார்ம் மார்வல்ஸ் பாலியத்தில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை இவங்க கூட்டிகிட்டு வரணும். பட் நல்லா வெல் டெவலப்பாக இருக்கணும். ஸோ நான் 5 நிமிஷம் எழுதுகிறேன் அப்படின்னு கதையை இழுக்காமல் அழகாக எவ்வளோ எபிசோட் கொடுத்தாலுமே இந்த எபிசோட்குள்ளே முடிக்க பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீரீஸாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்க, ஆக்சுவலாக இதை வந்து சொல்ல தான் வந்தேன். பட் உங்களோட ரிவ்யூஸ் என்ன? ஸோ எனக்கு இப்போதைக்கு ஒரு மிக்ஸ் ரிவ்யூ தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு ஒரு 8 அல்லது 7 கொடுப்பேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மற்றவங்களும் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டோம். ஸோ நிச்சயமாக அவங்களோட ரிவ்யூஸுமே மற்றவங்க தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் தெரிஞ்சுக்க நான் அப்புறம் விரும்புகிறேன். ஸோ உங்களோட ரிவ்யூஸ் நான் பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஐடியா வரும். சரி, நம்மள மேலே எல்லோரும் இருக்காங்கப்பா, நம்மள மேலே எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் இருக்குன்னு நான் மட்டும் எப்படி இருக்கேனா தெரில. ஏன்னா எனக்கு கூட எக்கோ பிடிக்கலையா, இல்லை எக்கோ செய்யப்பட்டு வரலையா, இல்லை உங்களுக்கும் அப்படி தானா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த ஒரு ஆசமான வீடியோ பார்க்குற வரைக்கும் அண்ட் டெல் பாய்.